தினமொரு வசனம். லேவிய ராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். விளக்கம். மனிதனுக்கு மிக மிக முக்கியமானதோர் தேவை உண்டு. ஆனால் பெரும்பாலும் மனிதன் அதனை மிக முக்கியமான தேவையாக எண்ணுவது இல்லை. அது என்னவென்றால் நல்லதை செய்யவும் தீயதை செய்யாதிருக்கவும் தேவையான ஆற்றல். தேவன் மனிதனுக்கு முதலாவது தர விரும்புகின்ற மிக முக்கியமானதோர் நன்மை இந்த ஆற்றலை தருவதுதான். ஏனென்றால் மனிதன் கோடி கோடியாய் பணம் வைத்திருந்தாலும் அறிவு, ஞானம், அந்தஸ்து, அதிகாரம், பதவி என பல பெருமைக்குரிய விஷயங்களை வைத்திருந்தாலும் மேற்கண்ட ஆற்றலை பெறாவிட்டால் அவன் ஒரு நிர்பந்தமான மனிதனே. மிக மிக ஆரோக்கியமான சத்துமிக்க உணவு வகைகளை ஒரு மனிதன் உண்டாலும் உடலுக்குள் ஒரு மோசமான வியாதி இருந்தால் அவன் ஆரோக்கியமடைய முடியாது. அந்த நோயை குணமாக்கும் சிகிச்சை முதலாவது தேவை. அதுபோலவே மனிதனுக்குள் அவனுக்கு எதிராக இயங்கும் தீய வல்லமையாகிய பாவத்திலிருந்து மனிதன் விடுதலையாக்கப்பட்டால்தான் அவன் உண்மையான ஆசீர்வாத வாழ்வை காண முடியும். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனவே வேறெந்த ஒரு நன்மையை விட நாம் முதலாவது இயேசுவிடமிருந்து பெற வேண்டிய நன்மை இரட்சிப்பு அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுதலாகும். ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரட்சிப்பின் அனுபவம் அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுதல் என்ற அனுபவத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. ரட்சிக்கப்படாமலே ஆராதிக்க முடியும், ரட்சிக்கப்படாமலே ஜெபம் செய்ய முடியும், ரட்சிக்கப்படாமலே பக்தியாய் வாழ முடியும், ரட்சிக்கப்படாமலே இறைப்பணி செய்ய முடியும். ஆனால் சரியானதை செய்வதும் சரியற்றதை செய்யாமல் இருப்பதும் ரட்சிப்பு இல்லாமல் முடியாது. பாவத்தின் அதிகாரம்தான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. இதனை மிகப்பெரிய பிரச்சனையாக எண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் ரட்சிப்பு பெற முன்வர வேண்டும். ஒரு திருச்சபைக்கு போவதாலோ தேவ ஆராதனையில் கலந்து கொள்ளுவதாலோ பக்தியாய் சில காரியங்களை செய்வதாலோ நாம் ரட்சிக்கப்படுவது இல்லை. நீங்கள் மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கலாம், மருத்துவரை புகழ்ந்து பேசலாம், ஆயினும் அவற்றால் வியாதி விலகாது. அதுபோலவே நீங்கள் திருச்சபைக்கு சென்று ஆராதனை செய்தாலும் தினமும் பிரார்த்தனை செய்தாலும் பாவம் போகாது. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாவிகளாய் இருப்பதை கண்டு உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து ரட்சிப்பினை பெற வேண்டும். அப்போதுதான் ரட்சிக்கப்பட முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.